இதான் வந்து மெயின் ரோடு, தோப்புக்கு வரக்கூடிய மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடுக்கு அடுத்தாப்பில் இதுதான் வந்து நம்மளுடைய தோப்பு. இப்படி தான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இதான் இந்த தோப்பு, இதுதான் நம்ம தோப்பு. இப்போ வந்து நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, தோப்பினுடைய கிணறு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்தாச்சு. இதான் கிணறு. கிணத்துல தண்ணி வந்து இதான் கிணறு. கிணத்துல தண்ணி முன்னால் இருந்ததை விட இப்போ மழை பெஞ்சதுனாக்கில் தண்ணி வந்து மேலே வந்திருக்கு. இது கிணறுடைய மேல்பகுதி, அப்படியே கிணறுடைய கீழ்ப்பகுதி. இப்போ கிணத்தை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து முதல் பெட்டு இல்லைன்னா முதல் பெட்டு. இது வந்து கிணத்து தண்ணி உள் பகுதி முங்கி இருக்கிறது வந்து ரெண்டாவது பெட்டு. இந்த பெட்டு எதுக்கு அப்படின்னா, கரண்ட் மோட்டார் இல்லை சாதா மோட்டார், நீர்மூழ்கி மோட்டார் இல்லாமல் சாதா மோட்டார் வந்து முன்னால் வச்சுருந்தோம். அது வந்து முதல் பெட்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னாக்கல கிணறு தோண்ட வேண்டிய சூழ்நிலைக்கு போயாச்சு. அப்போதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பெட்டில் கொண்டு போய் மோட்டரை வச்சு அதுக்கு கீழேயும் பைப்பு போட்டு, இரும்பு பைப்பு போட்டு தண்ணி எடுத்தது. அதுக்கப்புறம் நீர்மூழ்கி வந்ததுக்கப்புறம் நீர்மூழ்கியை கொண்டு போய் போட்டதுக்கப்புறம் இப்போ நீர்மூழ்கி கிடக்கு. நீர்மூழ்கியும் உள்ளே கிடக்கு. இதிலேருந்து தான் நீர்மூழ்கி தண்ணி வந்து இந்த கீழே பைப்பு, இதான் பைப்பு. கிணத்துக்குள்ளே நீர்மூழ்கி மோட்டார் கிடக்கு. ஏன் இந்த கண்ணு போதிய வெட்டி விட்ருக்கு அப்படின்னா, இதில் வந்து வண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே இறங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து அந்த வண்டை எடுத்து கொன்னுச்சு. அது வண்டை எடுக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அது வந்து கட் பண்ணால் தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகும்போது அதை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அதை வெட்டி அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டாச்சு. இப்போது இந்த கண்ணு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா, வண்டு வந்து கொஞ்சமாக குருத்து பகுதியிலேருந்து கொஞ்சமாக கிளினிக்கு இறங்கி இந்த பகுதிக்கு வரும்போது வண்டை எடுத்து கொண்டாச்சு. அது வண்டு எடுக்காமல் விட்டாச்சு அப்படின்னா, அது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இந்த கண்ணுடைய தூர் பகுதிக்கு வந்து அந்த கண் மரத்தையே அப்படியே வந்து சோழி முடிச்சிடும். இப்போ இதை வந்து ஏன் இப்படி வெட்டி எரிச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து பார்க்காம விட்டதுனாக்கில் இந்த கண் மரம் தான், கண் மரத்தினுடைய ஃபுல்லாமே வண்டு எரிச்சிருச்சு. இதை பார்த்திங்கன்னா வண்டு எரித்த அந்த பகுதி ஃபுல்லாக வண்டு எரிச்சிச்சு. வண்டு எரித்து ஃபுல்லாக போனதுனாக்கில் இது வெட்டி தீ எரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போனச்சு. ஏன்னா ஃபுல்லாமே வண்டு, இதை மரத்தை ஒன்றும் காப்பாற்றவே முடியாது. இந்த குருத்து பகுதிகளில் ஃபுல்லாக போய் வண்டு இறங்கிருச்சு அப்படின்னா, இந்த குருத்து பகுதியும் வெட்டி எரிச்சு ஃபுல்லாமே மரத்தை எரிச்சா தான் அடுத்த மரத்துக்கு பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாமே வெட்டி எரிக்கிற சூழ்நிலைக்கு வந்துச்சு. இது வெட்டி எரிச்ச அந்த ஓலை பகுதி, குருத்து ஓலை பகுதி. இப்போ போகிறது வந்து நம்மளுடைய இன்னொரு தோப்புக்கு போகிறோம். மெயின் ரோடு பக்கத்தில் அடுத்த தான் நம்மளுடைய தோப்பு. வாங்க போவோம். இப்போ இந்த தோப்பில் என்ன செய்ய வரோம் அப்படின்னா, மாமரத்தில் மாங்காய் கிடக்கு. அந்த மாங்காய் வந்து பருக்கு மாங்காயாக பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பொடி மாங்காய் இருக்குது. பொடி மாங்காய் பருத்துருச்சா பருக்கலையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து இதான் ஃபுல் மாமரத்தில் மாங்காய் காய்ச்சி கிடக்கு. ஆனால் இப்போ 1-2 தான் பருத்துருக்கு. பருத்தையெல்லாம் பறிச்சாச்சு. ஏன் பருக்க பறிக்க அப்படின்னா, பருத்த மாங்காய் தான் வந்து பழத்துக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் கொண்டு பழக்க வச்சுருக்கு. இது வந்து ஒடிசி இப்போ தான் கொஞ்சமாக வருது பருத்து. இதுவும் இதோட கொஞ்சம் பருத்துருக்கு. இது இன்னும் பறக்கும். இது வந்து இன்னொரு மரத்தில் இது ஓரளவுக்கு பருத்துருக்கு. இதுவும் ஓரளவுக்கு பருத்துருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பறக்கணும். இப்போ இது வந்து இதில் வந்து இந்த வருது பார்த்திங்களா கலரு, இந்த வெள்ளை இல்லாமல் நல்லா பச்சை பச்சேன்ஸே இருக்கணும். இது இப்போ தான் பழுத்துருக்கு. ஏன் இப்போ பழுக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. இந்த இப்போ பிடுங்கி வச்சோம் அப்படின்னா இந்த மாங்காய் வந்து பழுத்துடும். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா,
இதில் பாருங்கள் மேலே மூக்கில் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் அடிச்சிருக்கு பார்த்திங்களா. அப்படியே இந்த காய் இந்த மாங்காய் வந்து பருத்துருச்சு அப்படின்னு அர்த்தம், விளைஞ்சிருச்சு, பழுக்கக்கூடிய பருவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து இப்போ தான் பருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் இன்னொரு 10 நாள் கழிச்சு என்ன அப்படின்னா இந்த மாங்காய் பழுக்கக்கூடிய அந்த பருவத்துக்கு வந்துடும். இப்போ இதான் கொஞ்சம் கொஞ்சமாக பருத்துக்கிட்டு இருக்கு. மரத்தில் ஃபுல்லாகவே மாங்காய் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து மாங்காய் வந்து சீசனில் இருந்தாலும் அந்த பூ வந்து பூத்து உதிர்ந்துருச்சு அப்படின்னாக்கெல்லாம் மாங்காய் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ மரத்தில். இப்போ இந்த மாங்காய் வந்து பருத்துருச்சு, விளையக்கூடிய பருவத்துக்கு வந்துருச்சு. ஆனால் காற்றுல அடித்து காற்றுல கீழே விழுந்துருச்சு. இப்போ இதை போகும்போது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பழுக்க வச்சலாம். இது வந்து சின்ன கண்மரம். இது வந்து 2 நாள் முன்னாடியே தான் பார்த்துட்டு போயிருக்குண்ணே. அப்போ இந்த கண் மரத்தில் வண்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கண் மரத்தில் வண்டு வந்து ஏறி போயிருக்கு. இதுதான் வண்டு இருந்த போது அது கீழே ஒன்றும் போகல. இந்த பகுதியில் ஏன் இப்படி பண்ணுதோம் அப்படின்னா, வண்டு வந்து அடுத்த மரத்துக்கு வண்டு எடுத்து கொன்னா தான் வண்டு வந்து அடுத்த மரத்துக்கு பரவாது. இல்லை இந்த மரத்தையும் பாழாக்கி அடுத்த மரத்தையும் பாழாக்கிறோம். அதுக்காக தான் வண்டு எடுத்து கொள்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுக்கு தான் வந்து என்னென்னா தென்னை மரத்தினுடைய வண்டினுடைய பூச்சி இந்த இருக்குது பார்த்தீங்களா, பூச்சி, இளம் பூச்சி, இதான் பூச்சி. இந்த வண்டு வந்து இருந்து இந்த முட்டையை விட்டு இந்த பூச்சியை வந்து பொறிச்சு முட்டை பொறிச்சு புழுவாயிரும். இந்த பூச்சி வந்து புழுவாயிரும். இந்த புழு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகி முதல்ல தலைப்பகுதியிலேருந்து அப்படியே உடம்பு பகுதியாக மாறி எல்லாமே அப்படியே முழுக்கவே வண்டாக மாறிடும். இதே தென்னை மரத்தினுடைய வண்டினுடைய பூச்சி பகுதி. இப்படி தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இந்த பூச்சி புழுவாக மாறும். அது வந்து வேறு எங்கேயும் விடாது, தரைப்பகுதிகள் விடாது. இந்த மாதிரி குருத்த பகுதிகளில் தான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இந்த புழுவாக மாறி புழு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டாக மாறி அப்படி எல்லா மரத்துக்கும் பரவுது. இதை இப்பவுமே வந்து அழிச்சா தான், இல்லைன்னா மற்ற மரத்துகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சு பொறிச்சு பெரிய புழுவாக மாறி இப்படி தான் இந்த வண்டு வந்து இந்த குருத்து பகுதிகளை தான் வந்து என்னென்னா முட்டையிட்டு புழுவாக மாதிரி குஞ்சை வச்சு அடுத்த மரத்துகளுக்கும் பரவுவது. இப்போ மண்ணள்ளி போட போகிறோம். ஏன் மண்ணள்ளி போட போனால் அந்த புழு வந்து மண்ணில் வந்து ஊறும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துடும். இப்படி தான் மண்ணள்ளி போடணும். அடுத்தப்பல இந்த கண்ணு பகுதி வந்து அப்படி தழுத்துரும். முழுசாக பார்க்காம விட்டால் தான் அது வந்து என்ன ஆகும்னா கண் மரத்தையே சோழி முடிச்சிடும். இப்படி தான் கண் மரம் வந்து காப்பாற்றணும். இது நான் கட் பண்ணி வெட்ட வச்சுட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக தழுத்துரும், வந்து மேலே வந்துடும். இப்படி தான் ஒரு தேங்காய் வந்து வருது அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து தான் மார்க்கெட்டுக்கு தேங்காய் வந்து வரும். இப்படி தான் தேங்காயே இப்படி தான் கஷ்டப்பட்டு விவசாயிகளை இப்படி தான் கஷ்டப்பட்டு தேங்காயை வந்து கொண்டு வராங்க. ஓடியா வா கையா கொண்டா வாங்கம்லா. சோறு சாப்பிட்டாச்சா இல்லையா சொல்லு.